இன்னைக்கு திடீர்னு 2 ஐபிஎல் ஆட்டங்கள் நடந்திருக்கு. முக்கியமா 14 வயது சிறுவன் நம்ம சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை தற்போது இன்னைக்கு நடந்த ஆட்டத்துல செஞ்சிருக்கான். இதனால புள்ளி பட்டியல்ல ரொம்ப பெரிய குளறுபடி தற்போது நடந்திருக்கு. இது நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதகமான விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில மத்தியானம் நடந்த ஆட்டத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளும் மோதிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபாரமா பேட்டிங் பண்ணாங்க. 203 ரன்கள் வரைக்கும் எடுத்தாங்க. ஸோ இது பிக் ஸ்கோர். நிச்சயமா குஜராத் அணியை டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இறங்கின டெல்லி அணிக்கு துவக்கத்தில் இருந்தே அதிர்ச்சி ரொம்ப பெரிய அளவில் காத்திருந்தது. முக்கியமாக நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அபாரமான நல்ல துவக்கம் கொடுத்தாரு, 36 ரன்கள். ஆனால் அதுக்கப்புறமா வந்த ஜாஷ் பட்லர் பிரித்து மேஞ்சி எடுத்துட்டாரு டெல்லி அணியின் போலர்கள் எல்லாரையுமே. 97 ரன்கள் அடிச்சு நாட் அவுட் ஆகாம இருந்தாரு. கடைசி ஓவரில் வின்னிங் மூமெண்ட் அப்போ கூட செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் அதை விரும்பாததால 97 ரன்களோட இந்த ஆட்டத்தை ஜெயிச்சு ஆட்ட நாயகன் விருதையும் வாங்கிட்டாரு. அடுத்து சாயந்தரம் நடந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிகளும் மோதிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் லக்னோ அணி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க. இதில் மார்க்ரம் அபாரமா விளையாண்டு 66 ரன் எடுத்தாரு. நிக்கோலஸ் பூரன் பாவம் 11 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனால் ஆயுஷ் பதோனி 50 ரன். கடைசி நேரத்தில் சமத் ஒரு 30 ரன்கள் சர்ன்னு அடிச்சு கொடுக்க 180 ரன்கள் ஓரளவுக்கு சுமாரான ஸ்கோரை லக்னோ அணி எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ரொம்ப பெரிய ஷாக். எஸ்எஸ்சி ஜெய்ஷ்வால் அவர் கூட சஞ்சு சாம்சன் வரல. ஏன்னா அவர் இன்ஜூரால கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. மற்றொரு பேட்ஸ்மேனாக வந்தது வைபவ். அதாவது வெறும் 14 வயது கொண்ட இளம் பிளேயர் வைபவ் இந்த ஆட்டத்தில் தன்னுடைய டெபியூட் மேட்சை விளையாண்டது மட்டும் இல்லாம 2 4 3 சிக்ஸர்களை அடிச்சு 20 பந்துக்கு 34 ரன்கள் எடுத்து அற்புதமான துவக்கத்தை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினாரு. மற்றொரு பேட்ஸ்மேனான எஸ்எஸ்சி ஜெய்ஷ்வால் அபாரமா விளையாண்டார். ரொம்ப அசால்ட்டா சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டதால கிடுன்னு 74 ரன்கள் எடுத்து ஜெய்ஷ்வால் அவுட் ஆக, அடுத்ததா வந்த ராணா 8 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனா கேப்டனான ரியான் பராக் 39. அடுத்ததா வந்த த்ருவ் ஜூரல் ஹெட்மே இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து மேட்சை ஒழுங்காக கரெக்டாக கொண்டு போகாதால வெற்றியின் மொமெண்டம் வரைக்கும் வந்த ராஜஸ்தான் அணி கடைசி 2 ஓவரில் மட்டுமே அடுத்தடுத்து ரன்களை குவிக்க முடியாமல் டாட் பால்களை மட்டுமே விளையாண்டு ஜெயிக்கிற மாதிரி வந்து ஒரு திடுக்கிடும் தோல்வியை கடைசி ஓவரில் கடைசி பந்தில் ராஜஸ்தான் அணி ஒரு மோசமான தோல்வியை அடைஞ்சிருந்தாங்க. ஸோ ராஜஸ்தான் மோசமான தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து தற்போது பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தோம்னா வரிசையாக அடுத்தடுத்துன்னு 4 அணிகள் ஓவராலாக எல்லாருமே 10 புள்ளிகளை எடுத்துட்டாங்க. இதுல கடைசியா லக்னோ அணி அவங்களும் இந்த வெற்றியை தொடர்ந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10 புள்ளிகளை எடுத்திருக்கிறதால இந்த 4 அணிகளுமே கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற அணிகள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி குறைச்சல நிச்சயமா அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல தரப்போகுது. ஸோ நம்ம சிஎஸ்கே அணி அடுத்தபடியா உடனடியாக வெற்றியின் முகத்துக்கு திரும்பலைன்னா கண்டிப்பா இந்த ஆண்டின் பிளே ஆஃபுக்கு உள்ள போறது ரொம்ப பெரிய ஒரு கடினமான விஷயமாக நிச்சயமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இளம் பிளேயர் வைபவ் இன்னைக்கு 14 வயசு பிளேயர் இவ்வளவு அபாரமா தன்னுடைய டெபியூட் ஆட்டத்தில் விளையாண்டதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.